யாரா நீ இங்கே வந்திருக்கிற சோலோ? நான் சொல்கிறத முக்கியமான கேளு. ரோமன் ரிங்ஸ் ஓடிசிட்டி இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதுவும் ரொம்ப நாள் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த செய்தி இப்ப சொல்ல வந்திருக்கு. என்ன வேணும்? சோலோ மீண்டும் வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹோமுக்கு வரணுமா? எதுக்கு? ஒரு நல்ல அது செய்தி வந்திருக்கு. அது ஒரு நாய் கூடு. அந்த இடத்துக்கு வர முடியாது. என்னால மீண்டும் அடிமையா இருக்க முடியாது. சோலோ விட்டு இருந்து என்ன செய்தி வந்திருக்குன்றத முதல்ல கேளு. நீ வந்து சேர்ந்துரு. என்ன சொல்றாருன்னா நம்ம பிளட் லைன்ல மீண்டும் வரணும். என்னடா நம்ம பிளட் லைன்? எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் இனி வர முடியாது. நான் வந்து இங்க இது என்னோட இடம். நான் இங்கே நிம்மதியாக இருக்கிறேன். நான் வந்து அந்த நாய்க்கூடில் இருந்து சித்திரவதை பட முடியாது. மீண்டும் நீ வேணா அவனுக்கு அடிமையாகிரு. ரோமன் ரிங்ஸ் எப்படிப்பட்டவனா? நம்மளை நேசிக்கிறவங்கள அடிமைப்படுத்தி அவன் ஆளணும்னு நினைக்கிறான். அதுவும் அவமானப்படுத்தி அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறான். நான் அதுக்கு பலிக்கடை ஆக மாட்டேன். ஃபேட்டோ, நீ அதை புரிஞ்சிக்கோ. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீ என் கூட இருந்த வரைக்கும் எப்படி இருந்த தெரியுமா? ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்த, ஒரு ஊல்ஃப் மாதிரி எல்லாரையும் வேட்டையாடிக்கிட்டு இருந்த. அப்படிப்பட்ட நீ இன்னைக்கு வந்து ஒரு நாய் மாதிரி அவனுக்கு மண்டிக்கிட்டுட்ட. சோலோ, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இனிமேல் முடிவெடுத்துட்டேன். நான் ஓடிசிக்கு துணையாக தான் இருக்க போகிறேன். ஓடிசி உன்னை வர சொல்லியிருக்காரு. ஆனால் ஜாக்கப் ஃபேக்டோ, நீ ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. ரோமன்கிட்ட போய் சொல்லு. ரோமன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் அவன் நரகத்துக்கு தான் போவான்றதை அவன்கிட்ட போய் சொல்லு. என்னால் அவன் கூட வர முடியாது. இது ஏன் இடம், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றதையும் போய் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜாக்கப் ஃபேக்ட்கிட்ட சொல்கிறார். ஜாக்கப் ஃபேக்ட் இதை கேட்டுக்கிட்டு சோலோ மீண்டும் ரோமன் சொன்னால் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த சம்பவம் சோலோ சிக்காவை மீண்டும் பிளட் லைனில் கூப்பிட்டது பயங்கரமான விஷயத்தை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிளட் லைனில் சோலோ சிக்கா இணைவாரா மாட்டாரான்றதை நீங்கள் என்ன நினைக்கின்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.